ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் அப்போ 1வது வசனம் வாசிங்க. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். நல்ல கவனிங்க, கர்த்தர் அவளுக்கு பிள்ளை கொடுக்காம இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். யார் அடைச்சிருக்கிறது? யாக்கோபு தேவ மனுஷன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. யாக்கோபு பிரயாணம் பண்ணி போகும்போது அவன் தேவனை சந்திக்கிறான். திருப்பி வரும்போது ஆண்டவர் அவனோடு கூட பேசுறாரு. நிறைய விஷயங்கள் இருக்கு. அவன் கூட கர்த்தர் இருந்து நடத்துறாரு. அவன் டைரக்டா சொல்றான், கர்த்தர் அல்லவோ உன் கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சிருக்கிறார். அவ்வளவுதான். இப்போ கர்த்தர் ராகேலுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாரா, இல்ல இப்ப கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாரா? அப்ப கொடுக்க கூடாதுன்னு நினைச்சார். வாசிங்க. அதே 30ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. தேவன் ராகேலை நினைத்தருளினார். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். நல்ல கவனிங்க, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்தில் நினைக்கிறார். இப்ப வாசிங்க, முந்தின அதிகாரம் 31 வாசிங்க. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். அப்ப இதுவும் கர்த்தர் கருத்தில் தான் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொன்னு கொடுக்கணும்ன்றது காட்ஸ் பிளான். இப்ப ராகேலுக்கு கொடுக்க கூடாது என்று அல்ல, இப்ப கொடுக்க கூடாது. ஒரு நாள் வரும், கர்த்தர் நினைத்தருளுவார். அது கூட நீங்க என்ன செய்யக்கூடாது? அவசரப்படக்கூடாது. உடனே அவசரம், பொறாமை. அதனுடைய விளைவு என்ன? உன்னை ஒரு திட்டத்தோட கொண்டு வந்து நான் ஒப்படைச்சிருக்கிறேன். எப்படி ஏவாளை கொண்டு வந்து ஆதாம்கிட்ட கொடுத்தேனோ, எப்படி ரெபேக்காளை கொண்டு வந்து ஈசாக்கின் இடத்துல கொடுத்தேனோ, அதே மாதிரி உன்னை ஒரு திட்டத்தோடு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன். யூ மஸ்ட் வெயிட். தேவன் கொடுக்கிற வரைக்கும் பொறுமையோடு கூட காத்திருங்கள். இப்போ என்ன ஆகுது? இப்போ வேணும், உடனே. சிலருக்கெல்லாம் இம்மிடியட்டா, அவங்க ஆசைப்பட்ட உடனே அப்படி நினைக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் குழந்தைத்தனம். அதுக்கு பேர் என்னது? குழந்தைத்தனம். குழந்தைங்க பாருங்களேன், நீங்கள் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுக்கலாம், அதை என்ன பண்ணும்? அங்கேயே உட்காந்து அழுவோம், அங்கேயே பிறண்டு அழுவோம். அந்த குழந்தை குணத்தோடைய 50 வயசு வரைக்கும் வாழ்ற ஆள்லாம் இருக்கு. 50 வயசு வரைக்கும் ஆள்லாம் இருக்கு. வீட்டில் அப்பா கிட்ட ஏதாவது கேட்கும், 20 வயசு ஆகிருக்கும், அப்பா கொடுக்க உடனே மூஞ்சை தூக்கிட்டு ஓரமாக போய் உட்காந்துக்கும். அப்படியே உட்காந்துருக்கும். அப்பா என்னன்னோ சொல்லி பார்ப்பாரு, கேட்காது. வாங்கி கொடுக்குற வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்கோம். சரி, இது பரவாயில்ல, அப்பா வீடு. இதே மாதிரி கல்யாணமாகி வந்தும் செய்யும். அப்படியே கல்யாணம் ஆகி வந்த பிறகும் அப்படியே செய்வாங்க. அப்படியே கணவர்கிட்ட கோச்சிட்டு இப்படியே உட்காந்துருப்பாங்க. ஒரு சிலர்லாம் இப்போ உடனே இம்மிடியட்டா செய்யணும். எப்படி செய்ய முடியும்? கர்த்தர் ஒன்றை கொடுக்காதபடிக்கு நீ இம்மிடியட்டா செய்யணும்னு நினைச்சினா, உனக்கு உண்டானது துஷ்ட மனுஷன் பிறப்பான் அல்லது பொல்லாங்கன் பிறப்பான். இப்போ இந்த அம்மா பண்ண வேலையில் என்ன நடந்துச்சு? வாசிங்க, 5-6 வசனங்கள் வாசிங்க. பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். என்ன குழந்தை பிறந்துச்சு? இந்த வசனத்தை சேர்த்து வாசித்துருங்க. ஆதியாகமம் 49, ஆதியாகமம் 17 வாசிங்க. நான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். யாரு? எதனால பிறந்தான்? கோவம், இமிடியட். எனக்கு இப்ப பிள்ளை வேணும். இந்த தப்பை சாராலும் செஞ்சாங்க, அந்த தப்பை ராகேலும் செஞ்சாங்க. ஆனால் ரெபேக்காள் செய்யலை. இதில் என்ன வித்தியாசம் தெரியுமா? சாராள், ரெபேக்காள் கர்த்தர் கொண்டு வந்து விட்டவங்க. ராகேல் யாக்கோபு போய் தேடினது. கர்த்தர் கொண்டு வந்து ஒப்படைக்கும் பொழுது உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து ஒப்படைப்பார். உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒப்படைப்பார். சரி, கொடுக்கல, தேடியாச்சு, ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்துருச்சு. சரி, பரவாயில்ல. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் சரி பண்ணுறேன், நான் நினைத்தருளுவேன். ஒரு காலகட்டம் வரும், ஜஸ்ட் வெயிட். பொறுமையோடு காத்து, அவசரப்படாத. நீ அவசரப்பட்ட, என்ன தரிசனத்துக்கு உன்னை கொண்டு வந்தனோ அந்த தரிசனத்தை உன்னை கொண்டு நான் செய்ய முடியாமல் போகும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துருச்சு. நிறைய பேர், ஒரு சிலர்லாம் தேவனத்திலிருந்து மகிமையான தரிசனத்தோடு கூட வந்தார்கள். என் காலகட்டத்தில் நான் பார்த்த ஊழியர்களை சொல்லுகிறேன். மகிமையான தரிசனத்தோடு வந்தாங்க.
ஆனால் சில நேரங்களில் அந்த தரிசனத்துக்கு ஒவ்வாத ஆளை அவங்க தங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆச்சு? அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் போராடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல கர்த்தர் சரி பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை போய், வேணாம் இது வேணாம், எனக்கு இதுமேட்டு இது தேவைப்படாது, நான் வேற ஒன்றை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க பாருங்க. அந்த இடத்துல அவங்க ஊழியம், தரிசனம் எல்லாம் போச்சு. இப்போ இவங்களை போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கே தெரியாதா, 10 வருஷமா நான் போராடுறேன், 15 வருஷமா போராடுறேன், 25 வருஷமா நான் போராடுறேன், இவங்களோட வாழவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, யூ மஸ்ட், வாழ்ந்துதான் ஆகணும், வாழ்ந்துதான் ஆகணும். ஏன்? அது நீ தேடினது, அது நீ தேடினது. சரி பரவாயில்ல இரு, நான் சரி பண்றேன், அதுக்கு ஒரு டைம் ஆகும், சரி பண்ணி கொடுக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ அவசரப்பட்டு நீ போய் தேடிட்டியா, இல்லை யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டுட்டியா, அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக தேடிட்டியா, சரி விட்டு தள்ளு. செய்யக்கூடாததை செஞ்சுட்ட, நடக்கக்கூடாதது நடந்துடுச்சு, போகக்கூடாத இடத்துக்கு போயிட்ட, மாட்டக்கூடாத இடத்துல மாட்டிட்ட. அது சிங்க கெபியா கூட இருக்கட்டும், உன்னை கர்த்தர் தூக்கும் அளவும் அமைதியாயிரு. வெளியே கொண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஆனால் நிச்சயம் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். there is a time, நிச்சயமாய் ஒரு நேரம் உண்டு. கர்த்தர் உன் தகப்பன் சிங்கத்துக்கிட்ட உன்னை சாக கொடுக்கவே மாட்டார். அவர் ஆனால் தூக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சிருப்பார். அவனா நீங்க நடுவில் என்ன பண்ணக்கூடாது? அவசரப்படக்கூடாது, அதுலேருந்து வெளியே வரதுக்கு அவசரப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்ம பண்ண தப்ப ஆண்டவர் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நான் எப்பவும் ஒரு உதாரணம் சொல்லுவேன், சொல்லிட்டு முடிக்கிறேன். நான் அப்படி பண்ண ஆள், அதனால உங்களுக்கு கேட்குறேன், சொல்கிறேன், உங்களுக்கு அனுபவத்தில் சொல்கிறேன். எனக்கு 6 வயசுலேருந்து ஒரு வியாதி இருந்துச்சு. அந்த 6 வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சு இருக்கு, அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், ஆனால் இருக்கு. அந்த வியாதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயசு வரைக்கும் 10 வருஷம் போகுது. என்னென்னவோ மெடிசன் மாறி 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 எடுக்கிறோம், எதுவுமே சரியாகலை, ஒன்றுமே சரியாகலை. அப்புறம் 18வது வயசில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனே ஒருத்தர் மூலமாக ஆண்டவர் எனக்கு அந்த ஒரு காரியத்தை, ஒரு மெடிசனை கொடுத்து ஆண்டவர் சரி பண்ணிட்டாரு. இன்னை வரைக்கும் கர்த்தருடைய கிருபையில நல்லா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் ஒரு சிலரை பார்ப்பேன், என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வியாதி இருக்குன்னு சொன்ன உடனே அந்த டாக்டர் என்ன பண்ணுவார், இந்த மாத்திரையை 5 நாள் போடுங்கம்பாரு. சரியா? முதல் நாள் போடுவாங்க, 2வது நாள் போடுவாங்க, எந்த மாற்றமும் இருக்காது அவங்களுக்கு, அப்படியே தான் இருக்கும். 3வது நாள் அவங்களுக்கு நம்பிக்கை போயிடும். போன உடனே 3 நாளாக போடுறோம், ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, ஒன்றும் சரியில்லை அப்படிம்பாங்க. உடனே இன்னொருத்தர் வருவார், தெரிஞ்சவர், என்னாச்சு மாதிரி இருக்கு, இதெல்லாம் சரி வராது, எனக்கு தெரிஞ்ச ஒரு மருந்து இருக்கு, அது பச்சையில மருந்தை தொடர்ந்து 21 நாள் குடிச்சா சரியாயிடும் பாப்பா. இப்போ இவங்க அங்கே போயிடுவாங்க, இதை விட்டுடு, இது 3 நாளில் விட்டாங்க, இப்போ அங்கே போயிடுவாங்க. அங்கே போய் அந்த மருந்தை 15 நாள் எடுப்பாங்க. ஆனால் எத்தனை நாள் எடுக்க சொன்னாங்க? 21 நாள். இவங்க 10லேருந்து 15 நாள் வரைக்கும் எடுத்துக்கிட்டே வருவாங்க, ஒரு மாற்றமும் இருக்காது. பார்ப்பாங்க, 15 நாளாக எடுக்கிறோம், எதுவும் சரியில்லை அப்படிம்பாங்க. அடுத்து இன்னொருத்தர் வந்து சொல்லுவார், இதையா எடுத்தீங்க, இதுக்குன்னு வேற ஒரு மருந்து இருக்கு, அது 1 மாதம் எடுத்தீங்கன்னா சரியா போயிடும். அந்த மருந்தை 20 நாள் எடுப்பாங்க, சரியாவாது. சில ஆட்கள்லாம் இப்படியே பார்த்தீங்கன்னா எதுக்குமே பொறுமையோடு முடிக்கணும்னு தோணாது. அதுக்கு 5 நாள் கொடுத்தா 5 நாள் போடணும், 5 நாள் கழிச்சு ஆவலை தான் என்ன பண்ணணும், போய் கேட்கணும், 5 நாள் கொடுத்தீங்க சரியாவலைன்னு. அந்த 5 நாள் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, 2 நாள் 3 நாள் தான், உடனே அவங்களுக்கு வேற ஒன்றுக்கு. இந்த சுபாவம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கு. நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, உங்களை சரி பண்ணுறதுக்கு கர்த்தர் ஒரு டைம் எடுத்துப்பார், ஆனால் நிச்சயம் சரி பண்ணுவாருங்கிறது தான் கர்த்தர் பண்ணுகிற வாக்குத்தத்தம். கண்டிப்பாக சரி பண்ணுவார், ஏன்னா அவர் தகப்பன். ஒரு நாள் எத்தனையோ தகப்பனுங்களை நான் பார்த்துருக்கிறேன், பிள்ளைகள் தப்பு பண்ணிடுவாங்க, ஆனால் எப்படியாவது அதை சரி பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அன்லெஸ் பிள்ளைகள் இடம் கொடுக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பிள்ளைகள் இடம் கொடுத்தா அதை எப்படியாவது சரி பண்ணி காப்பாற்றிடணும்னு நினைப்பாங்க, தகப்பனோ தாயோ எல்லாருமே. ஆனால் இங்கே என்ன நடக்குது, அந்த பொறுமை கிடையாது. கர்த்தர் கொடுக்குற வரைக்கும், அதை சரி பண்ணுற வரைக்கும் பொறுமை கிடையாது. அவசரப்பட்டு உடனே அந்த ஊழியர்கள் ஒரு சிலர்லாம் நான் பார்த்துருக்குறேன், உடனே முடியாது பிரதர், 10 வருஷம் ஆச்சு, என்னால் இதுக்கு மேலே சகிக்கவே முடியாது, எனக்கு இது தேவையில்லை அப்படிம்பாங்க. நாங்கள் சொல்லுவோம், இல்லை பைபிள் படி வேறு வழியே கிடையாது, நீங்கள் உடனே ஏன் ஓடணும், அதெல்லாம் கர்த்தர் கிருபை உள்ளவர் பார்த்துப்பார் அப்படின்ட்டு உடனே அதை விட்டுருவாங்க. அதை விட்டுட்டு வேறொரு கல்யாணம் பண்ணிடுவாங்க. எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், உன்னத பாட்டில் இருக்குது அழகான ஒரு வார்த்தை, காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம் போல் என் நேசர் இருக்கிறார்,
இவனுக்கு எப்பவுமே வீட்டில் இருக்கிறது காட்டு மரம் மாதிரியே தான் இருக்கும், வெளியே இருக்கிறது கிச்சிலி மரம் மாதிரியே இருக்கும். போய் உக்காந்தா தான் தெரியும் அது இதை விட மோசமான காட்டு மரம். சரி, இது காட்டு மரமாக இருக்குன்னு இன்னொன்று போய் உட்காந்தா அது முள்ளு மரம். கடைசியாக இந்த மரத்துக்கிட்டே வந்துடுவான். அந்த மரத்துக்கு இந்த மரம் எவ்வளவோ தேவலை. ஆண்டவர் சொல்வார், அதுக்கு தான் உன்னை இங்கேயே இருன்னு. எனக்கு தெரியும் நீ எங்கே சுற்றினாலும் இந்த மரத்துக்கிட்ட தான் வரணும். அது சகோதரிகளுக்கும் பொருந்தும், சகோதரர்களுக்கும் பொருந்தும். சில அம்மாக்கள்லாம் சொல்லும், உங்ககிட்ட இருக்கிறதுக்கு பேசாமல் நான் எங்கள் அப்பா வீட்டுக்கே போயிடுவேன். அந்த ஆள் அப்பயே சொல்லுவான், வேணாம், என்னை தவிர உன்னை யாரும் வச்சுக்க முடியாது. எங்கள் அப்பா என்னை ராணி மாதிரி வச்சுருப்பாரு, அது கல்யாணம் ஆகிற வரைக்கும். அப்புறம் போனீங்கன்னா கூனி மாதிரி தான் வச்சுருப்பாரு. வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கணும், அங்கே எதுவும் பேச முடியாது. ஏதாவது மீறி பேசினா உங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணி உங்களை வேறு வார்த்தை சொல்லும். ஆமாம், கூட்டுட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கா இவ அப்படின்னு. அடிக்கிற அடியில் பாருங்கள், பேசுகிற பேச்சில் ஒரு வாரம் கழிச்சு தானாகவே வரும் ஃபோன். வந்தால் கூப்பிட மாட்டிங்களா? ஏன்னா அங்கே இருக்க முடியல. அதான் விஷயமே. நல்லதோ பெள்ளதோ, அது காட்டு மரமோ என்ன மரமோ, அதோடு கூட கடைசி வரைக்கும் என்ன பண்ணிடணும்? ஓடிடணும். சில நேரங்களில் பொறுமை எவ்வளோ பெரிய காரியத்தை சாதிச்சு கொடுக்கும். அதை விட உங்கள் தரிசனம் நிறைவேறுவதற்கு பொறுமையோடு காத்திருங்கள். ரெபேக்காளுக்கு அந்த பொறுமை இருந்துச்சு, ராகேலுக்கு அந்த பொறுமை இல்லை, சாராளுக்கு அந்த பொறுமை இல்லை. 90 வயசு ஆயிடுச்சு, இவங்களுக்கு அந்த பொறுமை இல்லை. 20 தங்க சகோதரிக்கு குழந்தை பிறகுது. ஆண்டவர் சொன்னார், பொறுமையோடு இரு, உன்னை நினைத்தருகிற காலம் ஒன்று வரும். ஏன்னா உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒருவேளை ராகேல் யாக்கோபுடைய கூட வந்த ஒரு ஆளாக இருக்கலாம், கர்த்தர் சித்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் நீ யாக்கோபோடு கூட வந்திருக்கிறாய். யாக்கோபு உன்னை நேசிச்சிருக்கிறான். உன்னை நான் கைவிடவே மாட்டேன், உன்னையும் நினைத்தருளுவேன், உனக்கு ஒரு குமாரனை தருவேன். ஆனால் எப்படி இருக்கும் தெரியுமா? அது யோசேப்பாக இருக்கும், கனித்தரும் திராட்சை செடியாக இருக்கும். யோசேப்பை போல ஒருத்தனை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க. ஸோ பொறுமையோடு காத்திருங்கள். உங்களுக்கு ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கணும், கர்த்தர் ஒரு தரிசனத்தோடு கூட என்னை கொண்டு வந்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றும் அளவு நான் என்ன செய்யணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். சர்ப்பத்தின் வார்த்தைக்கு என்ன கொடுக்கக்கூடாது? செவி சாய்க்கக்கூடாது. எனக்கு அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது? எனக்கு பிள்ளை கொடுன்னு கேட்கக்கூடாது. வயசாகுது, காலமாச்சு, முடிஞ்சு போச்சு, என்ன வேணாலும் ஆகட்டும், என்ன வேணாலும் ஆகட்டும். ஆனால் கர்த்தரோ உங்கள் பட்சத்தில் நின்று உங்கள் தரிசனம் நிறைவேற உதவி செய்வார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்? நாம் எழுந்திரிப்போம். இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் இருக்கு. தரிசனம் இல்லாம நீங்க சபைக்குள்ள வரவே முடியாது. ஏதோ ஆக்சிடென்டா சர்ச்சுக்கு வந்தவங்கன்னு ஒருத்தர் இருக்கவே முடியாது. அழைக்கப்பட்டால் ஒழிய நீங்கள் தேவனுடைய சபைக்குள்ள கால் வைக்கவே முடியாது. பரலோகம் உங்களை முன்குறித்திருக்கு. இன்னைக்கு நேத்து இல்ல, உலக தோற்றம் முதல் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டார். அப்படியானா கர்த்தர் உங்களை என்னையும் விடவே மாட்டார். ஆனா என்ன பண்ணணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். உங்க மேல வச்சிருக்கிற அந்த தரிசனம் என்னான்னு உங்களுக்கு தெரியணும், அது என்னான்னு உங்களுக்கு புரியணும். ஆண்டவர் என்ன பலிக்கு பெருக சொல்லி இருக்கிறாரு. ஆனா நான் எல்லா மாதிரியும் பெருக முடியாது. நான் தேவ பக்தியுள்ள சந்ததியை பலிக்கு பெருகணும். நான் பொல்லாங்கனையோ துஷ்ட மனுஷனையோ விரியன் பாம்பையோ பெற்றக்கூடாது. நான் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறணும். ஒப்பு கொடுப்போமா? அந்த தரிசனம் உங்ககிட்ட கொடுத்த ஊழியம், அதில் கர்த்தர் விரும்புகிற கனி வேறு. நிறைய கூட்டம் வரணும், நிறைய சர்ச்சு கட்டணும், அது உலக பிரகாரமான எல்லாருக்கும் இருக்கிற ஆசை. நீ அப்படிப்பட்ட ஆசை உடையவன் அல்ல. உனக்கு ஒன்று விறக்கும், அந்த ஒன்று ஈசாக்காக இருக்கும். அந்த ஒன்று ஈசாக்காக இருக்கும். அதான் கர்த்தர் திட்டம், அதான் கர்த்தர் திட்டம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, எனக்கு கொடுத்த தரிசனத்தில் நான் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று வேதம் சொல்லு. நான் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்கணும் ஆண்டவரே. அவசரப்பட்டு ஓடி நடுவில் வழி விலகி உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விடாதபடி, எனக்குள்ள தரிசனம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அதில் நான் ஓடணும் கடைசி வரைக்கும். எனக்கு ஆசை நிறைய இருக்கும் ஆண்டவரே, ஆனால் உங்கள் சித்தம் மட்டும்தான் நடக்கணும் ஆண்டவரே. உங்கள் சித்தம் மட்டும்தான் நடக்கணும். என் விருப்பம் ஒன்றும் வேணாம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்களை அழைத்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு, எங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு.
எங்களுக்காக நீ ரத்தம் சிந்தினதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. நீ மட்டும் எங்கள் மேல் தயவாய் இருந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. நாங்கள் முடிவு பரியந்தம் ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டும். வழி விலகி போகாதபடிக்கு, எந்த ஒரு சூழ்நிலையிலும் வழி விலகி போய்விடாதபடிக்கு, எங்கள் மூலமாய் வரவேண்டிய நீதியின் சந்ததி வராதபடி, பயபக்தி உள்ள சந்ததி வராதபடி, எங்கள் அவசரத்தினாலே, எங்கள் சுய சித்தத்தினாலே பொல்லாங்கனையும் துஷ்ட மனுஷனையும் விரியன் பாம்புகளையும் பெற்றெடுக்காதபடி, சித்தத்தின்படி இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.